ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது நீ ஃபார் எவர் படத்தின் திரை விமர்சனம். நீ ஃபார் எவர் படத்தில் சுதர்சன் கோவிந்த், அர்ச்சனா ரவி, ராக்கி நோபல், வித்யா, ஒய்ஜி மகேந்திரன், நிழல் ரவி, எம்ஜே ஸ்ரீனிவாஸ், ரீத்திகா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். அஸ்வின் ஹேம்நாத் இசையமைத்திருக்கிறார். ராஜா பட்டாச்சாரி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் அசோக் குமார் கலைவாணி. கதாநாயகன் சுதர்சன் கோவிந்த் காதலை வெறுப்பவர். அவர் ஐடில வேலை செய்யறார். அவருக்கு ஒரு ஆப் தொடங்கணும்னு ஒரு ஆசை. நீ ஃபார் எவர், காதலர்களை ஒன்று சேர்க்கிற ஒரு ஆப். இதை ஒரு 2-3 பேர்ட்ட போய் சொல்றாரு. ஆனா காதலை பற்றி தெரியாத ஒருத்தர் எப்படியா நீ ஃபார் எவர் ஆப் தொடங்க முடியும்னு காதலிக்க முடிவு செய்கிறார் சுதர்சன் கோவிந்த். அங்க அர்ச்சனா ரவி எப்படியாவது சினிமா இயக்குனர் ஆக வேண்டும் என்ற துடிப்பில் இருக்கிறார். அர்ச்சனா ரவி ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போய் கதை சொல்றாரு. த்ரில்லர் கதை தயாரிப்பாளர் வேண்டான்றாரு. வருமா, காதல் கதை இருந்தா சொல்லு, நான் படம் எடுக்கிறேன், நாளைக்கே அவனாலும் ஷூட்டிங் போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அர்ச்சனா ரவிக்கு இதுவரைக்கும் காதல் செய்த அனுபவமே இல்லை. ஏன்னா அதனால அவர் என்ன செய்யறாரு, நாம காதலிச்சு தான் பார்ப்போம்னு சொல்லி காதலிக்கும் முடிவில் இருக்கிறார். சுதர்சன் கோவிந்த காதலிக்கிறாரு அர்ச்சனா ரவி. ஆனா நடிப்பே அப்புறம் முழுமையான காதல மாறி அப்புறம் பிரேக்கப் பண்றாரு. அப்புறம் சுதர்சன் கோவிந்தோட ஊருக்கு போறாரு. ஊருக்கு போனா அங்க ஒய்ஜி மகேந்திரன் தான் சுதர்சன் கோவிந்தோட தாத்தா. சுதர்சன் கோவிந்தோட அம்மா புருஷனை விட்டுட்டு வந்துருவாங்க. அவங்க 2 பேரும் ஒத்துக்கல. ஆனா மகளை ஏத்துக்கிடுவாரு ஒய்ஜி மகேந்திரன், மகளையும் சுதர்சன் கோவிந்தையும். அப்போ அவர் சொல்லுவாரு, உன்னைய மாதிரி இருக்கக்கூடாது, லவ் பண்ணிட்டு புருஷனை விட்டுட்டு வரக்கூடாது, அதனால என் பேரனை நான் தீர்மானிக்கிற பொண்ணை தான் கட்டி வைப்பேன்னு சொல்றாரு. இப்போ இந்த பொண்ணு அங்க போய் சேருது. ஒய்ஜி மகேந்திரன் கடுப்புனா கடுப்பு. காதலர்களை பிரித்து வைப்பதா, காதலர்கள் ஒன்று சேர்ந்தார்களா, அர்ச்சனா ரவி படம் எடுத்தாரா, நீ ஃபார் எவர் ஆப்ப சுதர்சன் கோவிந்த் சக்சஸா பண்ணாரா, இதான் கதை. இந்த கதையில சுதர்சன் கோவிந்த் நல்ல வாட்ட சாட்டம் சத்யராஜ் மாதிரி இருக்காரு. நன்றாக நடிப்பு வருகிறது, நன்றாக நடித்திருக்கிறார். முகபாவனைகள்ல ரொம்ப கோர் பண்ணியிருக்காரு. நடனமும் சிறப்பாக ஆடுறார் சுதர்சன் கோவிந்த். எதிர்காலத்துல ஒரு நல்ல தரமான கதாநாயகன் ஆகிறவருக்கு வாய்ப்பு அதிகம். அர்ச்சனா ரவி பல கதாநாயகியுடைய சாயல் அர்ச்சனா ரவிட்ட இருக்கு, நல்லா நடிச்சிருக்கு. ஆனா அதுல முக்கியமான விஷயம், அர்ச்சனா ரவி சிகரெட்டை இழுத்து அப்படியே உள்ள விட்டு பஃப வெளியே விடுவாரு பாருங்க, மிரண்டிட்டேன். ஏன்னா அர்ச்சனா ரவி செயின் ஸ்மோக்கரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இது அர்ச்சனா ரவிட்டே நான் கேட்டேன், நிஜமாலுமே மெய்யாலுமே சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உண்டான்னு கேட்டேன். சிரிச்சிட்டாரு. ஒருவேளை சிகரெட் பிடிப்பாரு, தப்பு இல்லை. இப்ப ஆண் பெண் நிகர் சமானம் ஆயிடுச்சு. ஆண்கள் சிகரெட் பிடிக்கிறாங்க, பெண்கள் சிகரெட் பிடிக்கிறாங்க, அது அவங்க இஷ்டம், நம்ம என்ன செய்ய முடியும். ஆனா நன்றாக நடித்திருக்கிறார் அர்ச்சனா ரவி. ஒய்ஜி மகேந்திரன் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு 80 வயசு கிழமை இருந்தா ஒய்ஜி மகேந்திரன் மாதிரி இருப்பார். ஒரு பிடிவாதம், ஏன்னா அவர்கிட்ட வசதி இருக்கு, தன்னுடைய பேச்சை மகள், மருமகள், மகன் எல்லாரும் கேட்கணும்னு ஒரு வெறி. ஆனா நல்ல பாசத்தின் அடிப்படையில் வர்றதுதான் அந்த மிரட்டல் பார்வை இருக்க. ஒய்ஜி மகேந்திரன் பார்வை மிரட்டி சும்மா சொல்லக்கூடாது. எந்த வேஷம் போட்டாலும் ஒய்ஜி மகேந்திரன் ஆப்ட் ஆயிடுது, அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடுது. ஒய்ஜி மகேந்திரன் பார்க்கவே முடியலப்பா. இது அப்படியே சிவாஜி கணேசன் சாயல் வருது ஒய்ஜி மகேந்திரன். என்ன கேட்டா சிவாஜி கணேசனுடைய நடிப்பை அப்படியே காப்பி பண்றாரு ஒய்ஜி மகேந்திரன். ஏன்னா ஏற்கனவே ஒய்ஜி மகேந்திரன் சிவாஜியோட பரம ரசிகன்னு சொல்லியிருக்காரு, பிரமாதப்படுத்தியிருக்காரு. இந்த ஏன்னா நாடகத்தினுடைய அனுபவம், அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடு அந்த கேரக்டராக மாறி இருக்கு. நிழல் ரவி அவர் பல படங்கள் இந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதாவது டைவர்சி ஹஸ்பண்ட். பையன் சுதர்சன் கோவிந்த் அவர்கிட்ட பேசும்போது லெட்டர் கொடுப்பாரு. அதுல பிளாஷ்பேக் ஆரம்பிக்குது. 3 சீன் வந்தாலும் நச்சுன்னு இருக்காரு நிழல் ரவி. என்ன இருந்தாலும் பழைய கதாநாயகம் இல்லையா, அப்படியே அந்த தகப்பனாவே மாறிடுது. அதாவது தன்னுடைய குணத்தினால, தன்னுடைய சூதாட்டத்தினால, தன்னுடைய மோசமான பழக்கத்தினாலதான் ஒரு முறை எய்த்து கேப்பா பொண்டாட்டி பலாரும் ஒரு அறை விட்டுருவா. உடனே அந்த அம்மா ஒய்ஜி மகேந்திரன் வீட்டுக்கு வந்துடும். இதை பிளாஷ்பேக்ல காமிப்பாங்க. இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய புதிய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா பல படங்கள்ல வந்த கலவை தான். ஏற்கனவே சமீபத்தில் வந்த ஒரு 4 படங்களுடைய கலவை இதுல இருக்கு. அதுல எந்த சந்தேகம் இல்லை, நான் சொல்ல விரும்பல. அதாவது விவாகரத்து செய்தவர்கள் மீண்டும் இணைய வேண்டும், காதலித்தவர்கள் மீண்டும் இணைய வேண்டும், அடிக்கடி பிரேக்கப் பண்ணக்கூடாது, சந்தேகத்தை பெருசாக்க கூடாது, சந்தேகத்தை எல்லாம் விட்டுறணும், விட்டு கொடுத்தல் தான் ஒரு இல்லறத்தினுடைய இலக்கணங்கிறவன் மிக அழகாக சொல்லி இருக்கிறார் இயக்குனர் கலைவாணி. இம்மாதிரியான கதை எழுதிய அசோக் குமார் கலைவாணியை பாராட்ட வேண்டும். ஏன்னா யூத்துக்காக அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ, அவங்களுக்கு எதை பிடிக்குமோ சொல்லியிருக்காரு அசோக் குமார் கலைவாணி. எனவே அவரை கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும், சந்தேகமே இல்லை. ஏன்னா இப்ப இருக்கிற இளம்பெண்கள், இளைஞர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த படத்தை பார்த்தா நிச்சயமா ஒரு திருந்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அஸ்வின் ஹேமந்த் நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. ஒரு 3 பாட்டு நெஞ்சு அப்படியே கசிக்கு பிழியுது. யூத்துக்கு பிடிச்ச பாடல், இளைஞர்களின் தேசிய கீதமாகவும் இவருடைய பாடல்கள் இருக்கலாம். அஸ்வின் ஹேமந்த் இசையமைப்பாளருக்கு நம்முடைய பாராட்டு. ராஜா பட்டாச்சாரி நல்லா ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு. அது கிராமத்து பங்களாவா இருந்தாலும் சரி, நகரத்து பங்களாவா இருந்தாலும் சரி, ஹாஸ்டல்ல இருந்தாலும் சரி, அந்த காட்சியை அப்படியே நம்ம மனசுல பதிய வைத்திருக்கிறார் பட்டாச்சாரி. அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஒளிப்பதிவாளருக்கும் நம்முடைய முழுமையான பாராட்டுகள். பிரதீப் ரங்கநாதனுடைய வாரிசாக அசோக் கலைவாணி திகழ்வார் என்று நம்பலாம். நீ ஃபார் எவர் படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 63 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.